மிகப்பெரிய ஒரு ஆற்றுப்படுகை வாழ்கின்ற மக்கள். இவர்களுக்கு விவசாயத்துக்கு இல்ல, எங்களுக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் வேண்டும் என கோரிக்கை ஆண்டாண்டு காலமாக வைத்துக் கொண்டிருப்பது இந்த பகுதி சீர்காழி பகுதியில, அலக்குடி பகுதியில உள்ளிட்ட காற்று பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகள் பொதுமக்கள். காரணம், கடலில் இருந்து தண்ணீர் மேலேறி உப்புநீராக மாறியிருக்கிறது. இதற்கு சாதாரண தீர்வு கடலுடைய முகத்துவாரத்திலே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும். இது சாதாரண ஒரு திட்டம். ஆனால் இதுக்கு இவ்வளவு போராட வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் இவ்வளவு செய்தும் முதலமைச்சர் இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. அமைச்சர்களும் எந்த அக்கறையும் கவலையும் இல்லை. தொடர்ந்து மாலையில் மயிலாடுதுறையில் நடைப்பயணம் மேற்கொண்டார். மயிலாடுதுறை மணிக்கூண்டு அருகில் இருந்து தொடங்கிய நடைப்பயணத்தில் பாமகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு நடந்து சென்றனர். வழி நெடுகிலும் திரண்டிருந்த மக்களை பார்த்து கையசைத்தவாறே சென்ற அன்புமணி ராமதாஸ் சின்னக்கடை வீதி அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், 4.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதை இந்த நடைப்பயணத்தின் நோக்கம் என்றார். மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக காரணமாக இருந்தது பாமக தான் என்ற அவர், தனி மாவட்டம் உதயமான பிறகும் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதாக கூறினார். நிர்வாக திறன் இல்லாத முதலமைச்சர் தான் இதற்கு காரணம் என்றும் சாடினார். கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் புழக்கம், மணல் கொள்ளை என அனைத்தும் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதனால் இளைய சமுதாயம் சீரழிந்து வருவதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சருக்கும் விவசாய சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் கல்விக்கு சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துக்கு சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் சுற்றுச்சூழலுக்கு சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் வேலை வாய்ப்புக்கு சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் எதுக்குமே சம்பந்தம் இருக்கா? இல்ல, எதுவும் கிடையாது. எதுக்கு ஒரு முதலமைச்சர், எதுக்கு ஒரு நிர்வாகம், எதுக்கு ஒரு ஆட்சி? ஆனா முதலமைச்சருக்கு ஒண்ணுக்கு மட்டும் சம்பந்தம் இருக்கு. இந்த சாராயம் டாஸ்மாக் இருக்கிறதுக்கும் முதலமைச்சருக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் நிறைய வந்திருக்கு. இதை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு முக்கியமான இந்தியாவிலேயே அதிக போதைப் பொருள் இருக்கின்ற மாநிலம் பஞ்சாபா இருக்கு. பஞ்சாபுக்கு எங்க போதைப் பொருள் வரும்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு, எல்லையில இருக்கு. அங்கிட்டு பஞ்சாப் வரும். இப்போ பஞ்சாபை விட தமிழ்நாட்டுல தான் அதிகமா போதை பழக்கம் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்றாங்க. நம்ம மது குடிச்சா அது நாத்தடிக்கும், வீட்டுக்கு வந்தாலும் நாத்தடிக்கும் தெரிஞ்சு போயிடும். இது குடிச்சு வந்தான். ஆனா போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியுது வாய்ப்பே கிடையாது. அவன் மாட்ட வருவான், வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், தூங்குவான், வெளியில போவான். அப்படி 1 வருஷம் பயன்படுத்தினா அவனை மீட்டு எடுக்க முடியாது. இதற்கு காரணம் எல்லாமே திமுக காரணம். திமுக ஆட்சி, முதலமைச்சர் தான் காரணம். அதுக்குதான் நான் மீண்டும் சொல்றேன். ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், ஒரு டாக்டரா நான் சொல்றேன். என் தம்பிகள், என் தங்கைகள், தமிழ்நாடு எல்லாமே என் தம்பிகள் தங்கைகள் நல்லா, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். அடுத்த தலைமுறை நல்லா இருந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அந்த நோக்கத்துல நான் சொல்றேன். அப்படி தவறி திமுக அடுத்த முறை வந்துருச்சுன்னா வராது. அப்படி தவறி வந்துடுச்சுன்னா உங்கள் பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் வளர்க்கணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளிலும் திமுக வைப்பு தொகை இழக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நேபாளத்தில் நடைபெற்ற ஆட்சி மாற்றம் இளைஞர்களின் கோபத்தால் நிகழ்ந்தது என்ற அன்புமணி ராமதாஸ், அதே போல இளைஞர்கள் கோபப்பட்டால் தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என கூறினார். நெல் கொள்முதலில் நடக்கும் ஊழலை சுட்டிக்காட்டிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் திமுக ஆட்சியின் பிடியில் இருந்து மண்ணையும் மக்களையும் காப்பது தன்னுடைய கடமை என்றும் அவர் தெரிவித்தார். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக